ஆதார் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு விரிவான சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் 2.5 கோடி ஆதார் எண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று மத்திய அமைச்சர் ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்தார். அடையாள அட்டைகளின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் தகுதியுள்ளவர்களுக்கே அரசு நலத்திட்டங்களின் பயன் சென்றடையவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் மோசடிகளும் நலத்திட்டங்களின் தவறான பெறுதலும் நிகழ வாய்ப்பு உள்ளது. எனவே ஒருவர் உயிரிழந்ததும் அந்த தகவலை உடனடியாக புதுப்பிப்பது அவசியம் என அரசு வலியுறுத்துகிறது. தற்போது நாட்டில் 134 கோடிக்கும் மேற்பட்ட ஆதார் வைத்திருப்போர் இருப்பதால் இத்தனை பெரிய தரவுகளை நிர்வகிப்பது சவாலானதாக உள்ளது. மரணம் பதிவு ஒரு இடத்தில் நடைபெற ஆதார் முகவரி வேறு இடத்தில் இருப்பது போன்ற தொழில்நுட்ப சிக்கல்களை தாண்டி துறைகள் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரித்து தரவுகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பயோமெட்ரிக் லாக் வசதி மூலம் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கலாம். முக அங்கீகாரத்தில் லைவ்னஸ் டிடெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்டுவரப்பட்டு போலி முயற்சிகள் தடுக்கப்படுகின்றன. ஆதார் சரிபார்ப்பில் டேட்டா வால்ஸ் பயன்படுத்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. QR கோடு அடிப்படையிலான ஆஃப்லைன் சரிபார்ப்பும் பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் புதிய ஆதார் மொபைல் ஆப் மூலம் குடும்பத்தினர் உயிரிழப்பு தகவலை வீட்டிலிருந்தே பதிவேற்றி ஆதார் ரத்து செயல்முறையை எளிதாக நிறைவேற்றலாம்.